ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, இந்த ஆண்டுக்கு உண்டான ரேஷன் கடையுடைய புதிய நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம் வாங்க. ரேஷன் கடையில் இதுவரை 29 மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியாகிடுச்சு. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ ரிசல்ட் வெளியிட போகிறாங்க, இப்படி பல பேர் பல தரப்பட்ட கேள்விகள் தினசரி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோ பதில் கூறும் அப்படின்றத நான் சொல்லலாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரேஷன் கடையில் நீங்கள் எல்லாருமே இந்த கால் லெட்டர் எல்லாமே பெற்றுட்டுருப்பீங்க, 29 மாவட்டத்தினரும். ஸோ எந்தெந்த 29 மாவட்டன்றதை நான் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு 29 மாவட்டத்தினராக இருந்தீங்கன்னா ரிசல்ட் வெளியானது உங்களுக்கு தெரியுங்க. மக்களே கவலையப்பட வேண்டாம், ரிசல்ட் வெளியாகிடுச்சு என்னோட பேர் வரல அப்படின்னு கவலையப்பட வேண்டாம். மீண்டும் ஒரு டைம் செகண்ட் போர்ஷனால் செலெக்ஷனிஸ்ட் வெளியிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டோடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இந்த ஆண்டுலேயும் பார்த்தீங்கன்னா புதிய அப்டேட் கொடுக்க போகிறாங்க, பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து இந்த ரேஷன் கடையில் பதவி உயர்வுங்க. ஸோ முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஊழியர்களுக்கு இன்னும் பதவி உயர்வு வழங்கப்படலை. இதனால் பார்த்தீங்கன்னா பல ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல போட்டிருக்காங்க. புதிய நபர்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போஸ்டிங் கேட்டிருக்காங்க. பழைய ஊழியர்களும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் பெரிய குறையாக போயிட்டுருக்கு. ஏன்னா பழைய ஊழியர்களுக்கு ரேஷன் கடையில் பதவி உயர்வை வழங்கிட்டால் மட்டும்தான் புதிய நியமனங்கள் அதிக அளவில் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ரேஷன் கடை ஊழியர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான குற்றச்சாட்டு ஏற்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பார்த்திங்கன்னா பணியானை எல்லாம் கொடுத்துட்டாங்க, என்ன எங்களை வர சொல்லலை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருக்காங்க. ரேஷன் கடை ஊழியர்களுடைய ஸ்டார்டிங் சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேக்கேஜர் இந்த மாதிரி போகிறப்ப சேல்ஸ்மேனாக போகிறப்ப பார்த்திங்கன்னா 6200 பேக்கேஜர் போகிறப்போ பார்த்திங்கன்னா 5200 கொடுப்பாங்க. அதுலேருந்து 54,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு எல்லாமே இருக்குங்க. ஸோ ஓகேங்களா, இதுதாங்க இந்த ரேஷன் ஷாப்பில் தற்சமயம் நடந்துகிட்ருக்க சில முக்கியமான தகவல். இப்போ இந்த 29 மாவட்டங்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 29 மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்றது நான் இப்போ சொல்லிடுறேங்க. தென்காசி, மதுரை, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல், திருப்பத்தூர், இந்த மாதிரி 29 மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு தற்சமயம் வெளியாக இருக்குங்க. அந்த மீதி இருக்கிற 8 மாவட்டத்துடைய ரிசல்ட் சென்னை, கோவை, இந்த மாதிரி மிக மிக முக்கியமான கடலூர், தேனி, இந்த மாதிரி முக்கியமான மாவட்டங்களோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த ஜூலை இறுதிக்குள்ளார வெளியிட போகிறதா வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னும் ஓரிரு தினங்களில் இவர்களுடைய ரிசல்ட்டையும் நீங்கள் எதிர்பார்த்துக்கலாங்க. இதுதான் இந்த ரேஷன் கடையில் சற்று முன் நமக்கு கிடைச்ச அந்த ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து ரேஷன் கடையோட ரிசல்ட்டு, இந்த சென்ற ஆண்டோடைய வேகன்சிஸு எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புதிய நியமனங்கள் எப்போ நடக்கும், இந்த கேள்விக்கு பார்த்திங்கன்னா சரியான பதில் இதுவரை யார்கிட்டையும் இல்லை. புதிய நியமனங்களை பொறுத்த வரைக்கும் ரேஷன் ஷாப்பில் அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு தினங்களில் கண்டிப்பாக கொண்டு வரதுக்கு போகிறாங்க. இந்த ஆண்டுக்கு உண்டான வேகன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரேஷன் கடையில் ரெடியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ மேலதிகாரிகள் சொன்ன உடனே பார்த்திங்கன்னா அமைச்சர் இதுக்குண்டான ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த ஆண்டோடைய புதிய நியமனங்களுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் அதிக அளவு ரேஷன் கடையில் காணப்படுதுங்க. ஸோ ரேஷன் கடை ஊழியர்களே கவலையப்பட வேண்டாம், அடுத்தடுத்த அப்டேட்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, இந்த ஆண்டுக்கு உண்டான ரேஷன் கடையுடைய புதிய நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம் வாங்க.
ரேஷன் கடையில் இதுவரை 29 மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியாகிடுச்சு. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ ரிசல்ட் வெளியிட போகிறாங்க, இப்படி பல பேர் பல தரப்பட்ட கேள்விகள் தினசரி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோ பதில் கூறும் அப்படின்றத நான் சொல்லலாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரேஷன் கடையில் நீங்கள் எல்லாருமே இந்த கால் லெட்டர் எல்லாமே பெற்றுட்டுருப்பீங்க, 29 மாவட்டத்தினரும். ஸோ எந்தெந்த 29 மாவட்டன்றதை நான் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு 29 மாவட்டத்தினராக இருந்தீங்கன்னா ரிசல்ட் வெளியானது உங்களுக்கு தெரியுங்க. மக்களே கவலையே பட வேண்டாம், ரிசல்ட் வெளியாகிடுச்சு என்னோட பேர் வரல அப்படின்னு கவலையே பட வேண்டாம். மீண்டும் ஒரு டைம் வந்து செகண்ட் ரோஷனால் செலெக்ஷனிஸ்ட் வெளியிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆண்டோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். இந்த ஆண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா புதிய அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து இந்த ரேஷன் கடையில் பதவி உயர்வுங்க. ஸோ முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ஊழியர்களுக்கு இன்னும் பதவி உயர்வு வழங்கப்படலை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல போட்டிருக்காங்க. புதிய நபர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போஸ்டிங் கேட்டிருக்காங்க, பழைய ஊழியர்களும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் பெரிய குறையாக போயிட்டுருக்கு. ஏன்னா பழைய ஊழியர்களுக்கு ரேஷன் கடையில் பதவி உயர்வை வழங்கிட்டால் மட்டும்தான் புதிய நியமனங்கள் அதிக அளவில் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான குற்றச்சாட்டு ஏற்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணியானை எல்லாம் கொடுத்துட்டாங்க, என்ன எங்களை வர சொல்லல அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருக்காங்க. ரேஷன் கடை ஊழியர்களுடைய ஸ்டார்டிங் சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேக்கேஜர் இந்த மாதிரி போகிறப்ப சேல்ஸ்மேனாக போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 6200 பேக்கேஜர் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா 5200 கொடுப்பாங்க. அதுலேருந்து 54,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு எல்லாமே இருக்குங்க. ஸோ ஓகேங்களா, இதுதாங்க இந்த ரேஷன் ஷாப்பில் தற்சமயம் நடந்துகிட்ருக்க சில முக்கியமான தகவல். இப்போ இந்த 29 மாவட்டங்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 29 மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்றது நான் இப்போ சொல்லிடுறேங்க. தென்காசி, மதுரை, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல், திருப்பத்தூர், இந்த மாதிரி 29 மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு தற்சமயம் வெளியாக இருக்குங்க. அந்த மீதி இருக்கிற 8 மாவட்டத்துடைய ரிசல்ட் சென்னை, கோவை, இந்த மாதிரி மிக மிக முக்கியமான கடலூர், தேனி, இந்த மாதிரி முக்கியமான மாவட்டங்களோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த ஜூலை இறுதிக்குள்ளார வெளியிட போகிறதா வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னும் ஓரிரு தினங்களில் இவர்களுடைய ரிசல்ட்டையும் நீங்கள் எதிர்பார்த்துக்கலாங்க. இதுதான் இந்த ரேஷன் கடையில் சற்று முன் நமக்கு கிடைச்ச அந்த ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து ரேஷன் கடையோட ரிசல்ட்டு, இந்த சென்ற ஆண்டோடைய வேகன்சிஸு எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய நியமனங்கள் எப்போ நடக்கும், இந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில் இதுவரை யார்கிட்டையும் இல்லை. புதிய நியமனங்களை பொறுத்த வரைக்கும் ரேஷன் ஷாப்பில் அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு தினங்களில் கண்டிப்பாக கொண்டு வரதுக்கு போகிறாங்க. இந்த ஆண்டுக்கு உண்டான வேகன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரேஷன் கடையில் ரெடியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ மேலதிகாரிகள் சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து இதுக்கு உண்டான ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த ஆண்டோடைய புதிய நியமனங்களுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் அதிக அளவு ரேஷன் கடையில் காணப்படுதுங்க. ஸோ ரேஷன் கடை ஊழியர்களே கவலையே பட வேண்டாம், அடுத்தடுத்த அப்டேட்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.